Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் CCS 358 பிரின்சிபல்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் சப்ஜெக்டுடைய யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸோட லெக்சர் வீடியோ சீரிஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் செஷன் வீடியோஸ்லாம் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இப்போ தான் நீங்கள் எக்ஸாமுக்கு லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷனில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வரையும் நம்ம வீடியோவில் இருக்கும். ஜஸ்ட் கான்செப்ட் என்னன்னு நீங்கள் ஓவராலாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களால் எக்ஸாமில் ரைட் பண்ண முடியும். இந்த வீடியோவில் யூனிட் 5ல நெக்ஸ்ட் டாபிக் ப்ரோக்ராமிங் அண்ட் ப்ரோலாக் தான் பார்க்க போறோம். ஓகேவா? இதுக்கு முன்னாடி நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் பார்த்தோம். ஜாவா, C++, ஜாவா ஸ்கிரிப்ட், பைத்தான், இந்த மாதிரி நிறைய பாஸ்கல், கோபால், ஓகேவா, F#, இந்த மாதிரி நிறைய பார்த்துருக்கோம். ரூபி லாங்குவேஜ்லாம். இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் ப்ரோலாக் அப்படின்றது. ஓகேவா? இது ஒரு யூனிக்கான லாங்குவேஜ். என்ன பண்ணும் அப்படின்னா நார்மல் பாரடிசம் இல்லாம, அதாவது நார்மல் ஃபங்க்ஷனாலிட்டி இல்லாம கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஃபங்க்ஷனாலிட்டியில நம்ம ப்ரோக்ராமை சொல்றது. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம், ஒரு ப்ரோக்ராம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரோக்ராமை பத்தி நம்ம சொன்னோம். ஓகேவா? அதுதான் நார்மலா சொல்றது. ஓகே, ஏன்னா இந்த ப்ரோக்ராமிங் இன் ப்ரோலாக் என்ன பண்ணும் அப்படின்னா என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம்னா என்ன, ஓகேவா, அதை பத்தி சொல்ல போகும். ஓகே, முதல்ல எப்படி பர்ஃபார்ம் பண்ணணும், என்ன மாதிரி அந்த ப்ரோக்ராம் பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ற எல்லா விஷயங்களையும் நான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல சொன்னேன். பட் ப்ரோலாக் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ப்ரோக்ராம் முதல்ல என்ன நாங்க கொடுத்துருக்கோம் அப்படின்னு முதல்ல எனக்கு காட்டும். ஸோ வேர் த ப்ரோக்ராம் இஸ் ஸ்பெசிஃபைட் வாட் த ப்ரோக்ராம் ஷுட் டூ rather than how it should be done. என்ன மாதிரி பண்ணணும்னு சொல்லாம முதல்ல அந்த ப்ரோக்ராம் என்ன, அதை எப்படி போடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரோக்ராமை பத்தி சொல்றத பத்தி தான் இந்த ப்ரோலாக் அப்படின்றது. ஓகே, ஸோ நான் நிறைய லாஜிக்ஸ் யூஸ் பண்ணி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல, நாலேஜ் ரெப்ரசன்டேஷன்ல, NLPலாம் நான் யூஸ் பண்றதா இந்த ப்ரோலாக் அப்படின்ற ஒரு விஷயம். ஓகே, நீங்க AI படிக்கிறப்பயே நார்மலாவே படிச்சிருப்பீங்க. நாலேஜ் ரெப்ரசன்டேஷன் ஒரு டாபிக் இருக்கும், அதுல இந்த ப்ரோலாக்லாம் யூஸ் பண்ணுவோம். ரூல்ஸ், டெரிவேஷன்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி இந்த ஹைஃபன் யூஸ் பண்ணி போடுவோம். ஓகேவா? IOF ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேஷன் இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். அதுதான் இந்த ப்ரோலாக். இப்போ ஒரு பேசிக் கான்செப்ட்லாம் என்ன இருக்கு ப்ரோலாக்லன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஃபேக்ட்ஸ் அப்படின்னா ஒண்ணுமே இல்லை, பேசிக் யூனிட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் தான் ஃபேக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் ஒரு விஷயம், எனக்கு தேவையான விஷயம், இம்பார்ட்டன்ட் திங்ஸ், ட்ரூத், இதெல்லாம் நான் சொல்ல போறது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேக்ட் அப்படின்றது. பேசிக் ட்ரூத்தா வேர்ல்டுல என்ன இருக்கு அப்படின்னு நான் சொல்றது. ஓகேவா? அதை நான் எப்படி ரிலேஷன் இது பண்ணுவேன் அப்படின்னா ஒவ்வொன்றையுமே இந்த மாதிரி ப்ரோலாக்ல மென்ஷன் பண்ணுவேன். இப்போ ஃபாதர் யாருன்னா ஜான் மேரி. ஓகேவா? ஃபாதர்ன்றது ஜானுக்கு மேரி, அடுத்து மதர் சன்ஸ் அண்ட் மேரி. ஓகேவா? இந்த மாதிரி ஃபாதர் ஜான் மேரி அப்படின்றது ஃபேக்ட். ஜான் அப்படின்றவங்க யாருன்னா ஃபாதர் ஆஃப் மேரி. ஓகேவா? அதை தான் நான் இப்படி மென்ஷன் பண்றேன். சூசன் அப்படின்றவங்க யாரு அப்படின்னா மதர் ஆஃப் மேரி. ஓகேவா? இந்த மாதிரி இதுக்கு பேர் தான் ப்ரோலாக் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இதோட ரூல்ஸ் இருக்கும். ரூல்ஸ் அப்படின்றது இந்த ப்ரோலாக் எப்படி ஒர்க் ஆகணும், ஃபேக்ட்ஸுக்கும் இதுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்ன, அதை பத்தி நான் சொல்றதுக்காக யூஸ் பண்றது தான் ரூல்ஸ். ஓகேவா? அது எப்படி இருக்கும் அப்படின்னா ஹெட்டும் பாடி ஃபுல்லா இதுவா இருக்கும். கன்ஜெக்ஷன் கண்டிஷன் யூஸ் பண்ணுவோம். எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவ பேரண்ட் ஆஃப் XY தான் ஃபாதர் ஆஃப் XY, பேரண்ட் ஆஃப் XY தான் மதர் ஆஃப் XY, அதாவது பேரண்ட் தான் ஃபாதர் மதர், அவங்கள பத்தி தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அந்த ரூல்ஸுக்கான சிம்பிள் எப்படி நான் கன்ஜெக்ஷன் சிம்பிள் போடுறேன் அப்படின்னா இந்த மாதிரி கோலன் வச்சு ஐஃபன் போடுறது. ஓகேவா? சோ இஃப் அப்படின்ற ஒரு கண்டிஷன் நான் சொல்றதுக்கு இது யூஸ் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கொரீஸ் அப்படின்னாலே என்ன, ஒரு கொஸ்டின். ஓகே, எந்த மாதிரி இருக்கணும் நான் ஒரு கொஸ்டின் கேட்கறது, அப்பதான் எனக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும் இல்லையா? அப்ப ப்ரோலாக் அப்படின்றது ஒரு ஆன்சர் த கொஸ்டின், அந்த ஃபேக்ட்ஸுக்கும் ரூல்ஸுக்கும் பேஸ் பண்ணி நான் ஒரு கொரியை கிரியேட் பண்ணி கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கொஸ்டின் கேட்கறது. ஓகே, இப்போ கொஸ்டின் மார்க் ஒரு ஐஃபன் போட்டு பேரண்ட் ஜான் பேரண்ட் ஆஃப் மேரியா அப்படின்னு நான் கேட்கறேன். ஓகேவா? இந்த மாதிரி கேட்கிற கொரிஸ்க்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த கொஸ்டின் மார்க்கும் ஹைஃபனும் போடுவோம். ஓகேவா? இதுதான் காம்போனன்ட்ஸ் ஆஃப் ப்ரோலாக் அப்படின்றது. நெக்ஸ்ட் ஒவ்வொரு டாபிக் பார்த்தோம்னா லாஜிக்கல் வேரியபிள் அப்படின்னா ஒரு வேல்யூவை நான் ஸ்டோர் பண்றதுக்காக யூஸ் பண்றது தான் நான் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவேன். அதுதான் சிம்பிள்ஸ் தட் ரெப்ரசன்ட் த அன்னோன் வேல்யூ, ஒரு வேல்யூவை ரெப்ரசன்ட் பண்றதுக்காக நான் யூஸ் பண்றது. இங்க ப்ரோலாக்ல வேரியபிள் எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா அப்பர் கேஸ் லெட்டர் ஆர் அண்டர்ஸ்கோர் மூலமா ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா வேரியபிள்னு சொல்லுவோம். இங்க பாருங்க அண்டர்ஸ்கோர் இல்லைன்னா அப்பர் வேல்யூ, அப்ப எக்ஸ்ன்ற ஒரு அப்பர் வேல்யூ மூலமா ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இந்த எக்ஸ்ன்றது யாருன்னா ஃபாதர் ஆஃப் மேரி. ஓகேவா? அந்த எக்ஸ் யாரை வேணா
வேணா இருக்கலாம். இதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா லாஜிக்கல் வேரியபிள்னு சொல்றோம். அடுத்து பேக் ட்ராக்கிங் அப்படின்னா என்ன? வந்த இடத்துக்கே நான் திரும்ப போறது. ஓகேவா? ப்ரீவியஸ் ஸ்டெப்புக்கு திரும்ப போறது தான் பேக் ட்ராக்கிங் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப ப்ரோலாக் வந்து ஒரு மெயினான ஃபீச்சர் பேக் ட்ராக்கிங்ல என்ன பண்ணும் அப்படின்னா நிறைய சுச்சுவேஷன்லாம் கொண்டுகிட்டே வரும். ஓகேவா? அந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரப்போ ஒரு இடத்துல ஸ்டெப் கரெக்டா இருக்கு, சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு, நான் ப்ரெடிக்ட் பண்றது கரெக்ட் தான் அப்படின்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா பேக் ட்ராக் அடிச்சு ப்ரீவியஸ் ஸ்டெப்புக்கு போகும், வேற பாத்துல போறதுக்கு. ஓகே, இந்த இடத்துல கரெக்டா இருக்கு, இந்த ஸ்டெப்ல ஒரு நிறைய பாத்து இருக்கு, இந்த பாத்து கரெக்டா இருக்குன்னா நான் ப்ரீவியஸ் ஸ்டெப்புக்கு போய் அடுத்த பாத்துக்கு போவேன். இதுக்கு பேரு பேக் ட்ராக்கிங் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா லிஸ்ட் ஹேண்ட்லிங். லிஸ்ட் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுவோம்னா எப்படி பைத்தான்ல ஹேண்டில் பண்ணுவோமோ அதே மாதிரி ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள கம்மா செப்பரேட் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா லிஸ்ட்டை ப்ரோலாக்லயே ஹேண்டில் பண்ணுவோம். ஸோ பேசிக் லிஸ்ட் ஆப்ரேஷன்ஸ்லாம் இங்கே கொடுத்துருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட் ரெக்கர்ஷன் எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? நிறைய டாஸ்க்கு, ஒரு சில டாஸ்க்கு எனக்கு திரும்ப திரும்ப பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா அந்த டாஸ்க்கை நான் பிரித்து கொடுக்கறதுக்கு இந்த ரெக்கர்ஷன் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணுவேன். அடுத்து பில்ட்-இன் ப்ரெடிகேட்ஸ்னா முன்னாடியே வந்து டிஃபால்ட்டாக எனக்கு ஒரு சில ப்ரெடிகேட்ஸ்லாம் வந்து நான் யூஸ் பண்ணி வச்சிருப்பேன் ப்ரோலாக்ல, அதை ஜஸ்ட் நான் எடுத்து யூஸ் பண்ணால் மட்டும் போதும். ஓகேவா? இஸ் டிவைடட், இந்த இஸ் அப்படின்றது என்ன பண்ணும் அப்படின்னா அரித்மெட்டிக் எக்ஸ்பிரஷனை எவாலுவேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒன் ஆஃப் த திங். அதே மாதிரி நாட் அப்படின்றது எனக்கு தேவையில்லை, நெகேஷன், அதாவது ஆப்போசிட்டா சொல்ல வேண்டியது. அசர்ட் அப்படின்றது டேட்டா பேஸை ரன் டைம்ல என்ன ஃபேக்ட் இருக்கோ அது எனக்கு கொடுன்னு சொல்றது. இந்த மாதிரி சில பில்ட்-இன் ப்ரெடிகேட்ஸ் யூஸ் பண்ணியும் நான் என்ன பண்ணலாம்னா ப்ரோலாக்ல யூஸ் பண்ணலாம். அடுத்து யூசிங் ப்ரோலாக் ஃபார் ப்ராப்ளம் சால்விங் ஒரு அதாவது ஒரு நார்மல் அப்ளிகேஷன்ல, டே டு டே லைஃப் அப்ளிகேஷன்ல எந்த மாதிரி இடத்துல எல்லாம் ப்ராப்ளம் சால்விங்க்கு இந்த ப்ரோலாக் யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸ்பர்ட் சிஸ்டம். ஓகேவா? ஒரு நாலேஜ் வந்து யூஸ் பண்ணி நான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கணும், அதை நான் ஃபேக்ட்ஸ் அண்ட் ரூல்ஸ் மூலியமா எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா அந்த மாதிரி இடத்துல நான் ப்ரோலாக் யூஸ் பண்ணலாம். NLPல நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்ல யூஸ் பண்ணலாம். தியரம் ப்ரூவ் பண்ணணும்னா அந்த இடத்துல யூஸ் பண்ணலாம். இப்போ ஒரு பசில சால்வ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி CSP ப்ராப்ளம், கான்ஸ்டன்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ப்ராப்ளம்லாம் யூஸ் பண்றப்ப நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா பசில் சால்விங் ப்ராப்ளம்ஸ்க்குலாம் இந்த ப்ரோலாக் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? தென் எஃபிஷியன்சி கன்சிடரேஷன் வென் ப்ரோக்ராம், அதாவது ப்ரோலாக் அப்படின்றது ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. எஃபிஷியன்ட்டா யூஸ் ஆகக்கூடிய ஒரு விஷயம். பிகாஸ் இங்க என்ன ஆகுது அப்படின்னா ஒரு பெரிய கம்ப்யூட்டேஷன் ப்ராப்ளமா இருந்தாலும் ஈஸியா நான் ஃபேக்ட்ஸ் அண்ட் ரூல்ஸ் யூஸ் பண்ணி நான் சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அதே மாதிரி எனக்கு நிறைய இடத்துல பேக் ட்ராக்கிங் கூட தேவைப்படாமே போகலாம். இந்த மாதிரி யூஸ் பண்றதுனால தான் இதை ஹை எஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பாருங்க. ப்ரோலாக் ஒரு ஃபேமிலி ட்ரீ போட்டிருக்காங்க. சிம்பிள் ப்ரோலாக் எப்படின்னா ஜான் வந்து ஃபாதர் ஆஃப் மேரி, ஜான் வந்து ஃபாதர் ஆஃப் ஜிம், சூசன் வந்து மதர் ஆஃப் மேரி, சூசன்றவங்க மதர் ஆஃப் ஜிம், அப்ப ஜிம் வந்து ஃபாதர் ஆஃப் ஜேக், அடுத்து லிசான்றவங்க மதர் ஆஃப் ஜேக். ஓகேவா? இந்த மாதிரி கிராண்ட் பேரண்ட்ஸ் யாரெல்லாம் அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கேன். இவ்வளவுதாமா நமக்கு என்ன அப்படின்னா ஒரு ப்ரோலாக் அப்படின்னு சொல்றது. ஓகே, சிம்பிள் டாபிக் தான். ஜஸ்ட் வந்து ஒரு விஷயத்தை நான் ஒரு ப்ரோக்ராமேட்டிக்கலா எழுதாம ஃபேக்ட்ஸ் அண்ட் ரூல்ஸ் யூஸ் பண்ணி எந்த மாதிரி என்னோட ப்ரோக்ராமிங்கை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்குறேனோ அதுக்கு பேரு ப்ரோலாக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சின்ன சின்ன வேரியபிள்ஸ்ல வேல்யூஸ் ஸ்டோர் பண்ணிட்டு இந்த மாதிரி என்ன பண்ணுவோம் அப்படின்னா சம் இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸை அதை ரூல்ஸ் யூஸ் பண்ணி நான் பேஸ் பண்ணி இது பண்ணுவேன். ஸோ அது எப்படியெல்லாம் ரூல்ஸ்லாம் பேஸ் பண்ணணும், எந்த மாதிரியெல்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். ஸோ பேக் ட்ராக்கிங் கான்செப்ட் எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ ஜஸ்ட் வந்து நீங்க இதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மட்டுமே போதும். இந்த கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா ஈஸியா உங்களால எழுத முடியும். ஓகேவா? சம்ஸ் மாதிரி கொடுத்தாங்கனாலுமே நீங்க இந்த டாபிக் போடலாம். ஏன்னா நமக்கு ரூல்ஸ் தெரியும், ஃபேக்ட்ஸ் எப்படி போடணும், ரூல்ஸ் எப்படி போடணும், குவெரிஸ் எப்படி எழுதணும், ஓகேவா, ஒரு வேரியபிள் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், பேக் ட்ராக்கிங் எப்படி எடுக்கணும், இது எல்லாமே நமக்கு தெரியுது. ஸோ ஒரு சம் மாதிரி கேட்டாங்கன்னா கூட முதல்ல நீங்க தியரிட்டிக்கல் பார்ட் எல்லாம் நீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதை பேஸ் பண்ணி இதை நீங்க அண்டர்ஸ்டாண்டபிள் வச்சுக்கிட்டு நீங்க அதை போடுறதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். மறக்காம முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிபிகேஷனா உங்க மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். தேங்க்யூ.